உங்களுக்கு தெரிஞ்ச பேர் ஒரு 4 பேருக்கு அர்த்தம் தெரியும். 10 பேருக்கு அர்த்தம் தெரியாத பேரா தான் இருக்கும் இல்லைங்களா? நீங்க என்ன செஞ்சாலும் வைக்கவே முடியாதுங்க. நீங்க வேற ஏதாச்சும் ஒரு பேரை வைக்கிறீங்க. ஜானகிராமன்னா என்ன அர்த்தம்? புரியாது உங்களுக்கு இல்லைங்களா? ஹரிஸ்னா என்ன அர்த்தம்? புரியாது. நிறைய பேர்கள் புரியாது. இப்ப பெண்கள்லயே வந்து சித்ரானா என்ன அர்த்தம்? லதானா என்ன அர்த்தம்? இல்லைங்களா? காவியானா என்ன அர்த்தம்? எதுவுமே பேரு நம்மளுக்கு அர்த்தமே புரியாதுங்க. அப்ப அர்த்தம் புரியாம எப்படி பேர் மாத்துவீங்க? நீங்க என்ன எப்படி மாத்தலாம் அப்படின்னா, வேற யாராச்சும் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கள பார்த்து மாத்தலாம். அப்ப உதாரணத்துக்கு காயத்ரின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப காயத்ரின்ற பேர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேர் எடுத்துக்கங்க. இல்லன்னா ஒரு 2 பேர் எடுத்துக்கங்க. அவங்களுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வேற சக்சஸான பொண்ணா இருக்கலாம். ஓகேங்களா? பெரிய அளவுல கோடீஸ்வரியா இருக்கலாம். அப்ப காயத்ரின்னு பேர் வச்சா என்ன ஆகும்? அப்படின்னா காயத்ரின்னு யார் பேர் வச்சாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு திருப்பி ரிட்டர்ன் வந்துருவாங்க. ஓகேங்களா? அவங்கள கல்யாணம் பண்ணி குடுத்தா, அவங்க வீட்டுக்காரர் ஃபாரின் போயிருவாரு, இவங்க அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க வீட்டுக்காரர் கோஸ்ட் போயிரு, இவங்க அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. எப்படியாச்சும் ஏதாச்சும் பஞ்சாயத்த போட்டு இவங்க அம்மாவ விட்டு வந்துருவாங்க. இல்லாட்டினா இவங்க அம்மாவ கூட்டு போய் அங்க வச்சுக்குவாங்க. அவங்க வீட்டுக்காரர் வெளிய போயிருவாரு. ஆக மொத்தத்துல இவங்க அம்மாவை சார்ந்து இருப்பாங்க. பிறந்த குடும்பத்தை சார்ந்து இருப்பாங்க. அப்போ காயத்ரின்ற பேருனுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ், கேரியர் ஸ்டேட்டஸ மட்டும் பார்த்து ஒரு பொண்ணு பேர் மாத்துனா அவங்களுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் யாருக்குமே தெரியாது. அப்ப பேர்கள வந்து ஒண்ணு அர்த்தம் புரிஞ்சு மாத்தணும். அர்த்தம் புரிஞ்சு மாத்துனா அர்த்தத்துக்கு கிரகங்கள் எடுக்கணும். அப்படி கிரகங்கள் எடுக்க தெரிஞ்சு அந்த கிரகங்கள் என்ன செய்யுன்றது தெரியணும். இப்ப சாதாரண ஜோசிகாரங்கள்ட்ட போயிட்டு நீங்க இந்த பேர் சொன்னா காயத்ரின்னு பேர் சொன்னா அவங்க கா அப்படிங்கக்கூடிய எழுத்து இது எந்த நட்சத்திரத்தோட எழுத்து எடுத்து அந்த நட்சத்திரத்துக்கு பலன் சொல்லுவாங்களே தவிர அவங்க அர்த்தத்தை பிரிக்கிறது இது என்ன கிரக அதிகாரமாச்சுன்னு யாருக்கும் தெரியறது இல்லை. இந்த பெயரை பற்றிய விஷயங்கள் பாரம்பரிய ஜோசியத்துல இல்ல. இவங்க சொல்லக்கூடிய பாரம்பரிய ஜோசியம், வேதிக் அஸ்ட்ராலஜி, கிபி எந்த ஜோசியத்திலுமே பேர்களை பற்றிய நாலேஜோ பேர் இப்ப வந்திருக்கக்கூடிய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி, ஏஎல்பி அஸ்ட்ராலஜி இதுல எதுலையுமே பேரை பத்தி இல்ல. அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா என்ன பேரை சொன்னாலும் அந்த நட்சத்திரத்துக்கு இதை எடுத்து வச்சுக்கிட்டு நட்சத்திரம் என்ன பொசிஷன்ல இருக்கு, நட்சத்திர சார் என்ன வாங்கியிருக்கு, நட்சத்திரநாதன் யார் சாரத்துல உட்காந்துருக்காரு, என்ன தசாபுத்தி நடக்குதுன்றத பார்த்து நல்லா இருக்கு கெட்டதா இருக்குன்னு சொல்லிடுவாங்களே தவிர இப்ப காவியாவுக்கும் அதே தான், கார்த்திகாயனிக்கு அதே தான், காயத்ரிக்கும் அதே தான், காதான் வரப்போகுது. எல்லாத்துக்கும் ஒரே பலன் தான் சொல்லுவீங்களான்னா இல்ல.